பட்ஜெட்டா ஆக்சுவலி அவருக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு போதும்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஹலோ என்ன ஐ மீன் லைக் இல்ல ரேஷ்மா பேசுங்க. காலுக்கு வந்து 4 பூ முன்னாடி 4 பூ இந்த சைடுல 4 பூ பின்னாடி தொங்க போதுமா. அப்புறம் ஹெலிகாப்டர்ல இருந்து பூ ஒரு 4 பூ. ஹெலிகாப்டர்ல இருந்து 4 பூ கொட்டணுமா அப்படியே? லொகேஷனுக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? 100% ஆமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்க இங்க இல்ல அப்படின்னாங்க. என்ன வேணும்னே விட்டுட்டு போனாங்க. ஏன்னு கேட்டா நான் வந்தா பட்ஜெட் ரெடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்கேன். பட்ஜெட் கம்மி தானே பண்ணுவார் அவர். இந்த ஆளு விட்டா எப்படி தெரியுமா, நம்ம மாவில இலை கட்டலாம், பூ வைக்கலாம், 4 பேர் கூப்பிடு, அப்படியே வாங்க பாவனி அம்மா புடவை கட்டிட்டுன்றாரா? அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு சம்பாதிச்சதெல்லாம் மாவடிதான் சொல்லுவாங்க. அது பத்தாதாமா, பட்ஜெட் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காமே. அதுதான் பிரச்சனைங்க. ஸ்பெண்ட் பண்ற வைஃப் இருந்தா earn பண்ற ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஆயிடுவாங்களாம், தெரியுமா? That's the thing. அமீர்னா அதுக்காக உன்னை வந்து I am preparing. கல்யாண டைம்ல வந்துட்டு அப்பதான் இன்னும் அதிகமா கால்ஸ் இருக்கும். எழுந்திருச்சிட்டியா, ஆள் எங்க அத பாக்குறீங்களா? நான் ரொம்ப நேரமா தேடி ரொம்ப நேரமா அவங்க போனாவது வந்துச்சா இல்ல பாக்குறீங்களா? ஒரு மெசேஜும் இல்ல அந்த ஆளு. ஒரு வாட்டி அவருக்கே கால் பண்ணி பாருங்க. இவ்ளோ பண்றோமே அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்களே. இல்ல இங்க இவ்வளவு பெரிய நோட் புக் இருக்குது, ஏதாவது ஒரு பேஜ் இல்ல இது எல்லாம் ஃபுல்லா ஆக போகுது. இதான் பாருங்க, இது எல்லாமே கல்யாணம் தான். எக்ஸாம்க்கு உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. அமீருக்கு கல்யாணம் நடக்க போகுது, இது ஒரு ஷோ நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி உட்கார்ந்து அவருக்கு ஒரு மேனேஜர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மணப்பொண்ணே உட்கார்ந்து மேனேஜர் வேலை பாக்குறதா இங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஹல்தில நீங்க கேட்கணும். அமீர் உங்களுக்கு வந்து சில क्वेश्चन. ஹல்தில அடுத்து என்ன கெஸ்ட்ஸ் எத்தனை பேர் வர போறாங்க, டோட்டல் மேரேஜ்க்கே ஃபுல்லா ஹல்திக்கு எத்தனை பேர் வர போறாங்க, கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வர போறாங்க, ஹல்திக்கு அப்புறமா என்ன? இப்போ அவருக்கு இது சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் கேட்டேன்னா இந்த மாதிரி ஒரு கல்யாணம் வா, யாருக்குமே சொல்லாம ஒரு கிட்ட போயிட்டு தாலி கட்டிட்டு அங்க ஹாலிடே ட்ரிப் பண்ணிட்டு வரலாம். ஹாய், உங்களுக்கு தான் நான் இங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க இங்க இல்லவே இல்லன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரு எத்தனை பேர் இருக்காங்க இங்க பாரு. ஓ கல்யாண ஷோ நடக்குதுங்க, எல்லாரும் உட்கார்ந்து இங்க எல்லாரும் வேலை பாக்குறோம். நான் கெஸ்ட் கெஸ்ட் நீ தான் மெயின் கெஸ்ட். நான் சொன்னல இல்லங்க, நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து சும்மா இருந்தேன், அதெல்லாம் வேலையே இல்லை. கரெக்டா இப்பதான் இவ்வளோ போட்டு டான்ஸ் பண்றாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஈவினிங் வரைக்கும் டான்ஸ் ஆடி நேரா வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, நேரா இருந்தாலும் கொடுக்கலாம்னா நேற்று லூஸ் பைத்தியக்காரன் அவ்வளவுதான். மேடம் இன்விடேஷன் கொடுத்து கல்யாண ஞாபகம் இல்ல. நான் வந்து எல்லா இன்விடேஷனும் எடுத்து கார்ல வச்சு கிளம்பும் போது லிஃப்ட் வரைக்கும் வந்து நான் கூட பொறுப்பா இருந்திருக்காரு. மூஞ்சி பாக்கணுமே. பிரியங்காவை விட்டுட்டு வர்றதுக்கு வீட்டுல தனியா மூஞ்சி வச்சா பாருங்க. அவங்க நானே போய் அவங்க முடிய எழுதி வச்சுட்டு நான் போனேன். ஓ